வீட்டுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் ஆயிருந்தது. அத தான் செக் பண்ணிட்டுருக்கேன். பரவால்ல 150க்கு இது வந்து நல்லாவே வொர்த்தா தான் இருந்தது. நல்லா இருந்தது. அழகா ஹேங் பண்ணி அதில சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சா அழகா இருக்கும். இந்த பசங்களுக்கு தோசை ஏன் பிடிக்குதுன்றது எனக்கு தெரியல. அதுவும் முறுகலான தோசை அவங்க அம்மா கையில சாப்பிடுற மாரி வருமான்னு சொல்லிட்டு இந்த டயலாக்க வந்து பேசி பேசியே நம்மள வெறுப்பேத்துவாங்க. 3 வேள தோசை குடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனா, அதுக்கு கண்டிப்பா வந்து பொடி கேட்பாங்க. ஸோ, அந்த பொடிய தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நான் இன்னைக்கு கருவேப்பில பொடி தான் அரைக்க போறேன். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், அது கூட வந்து மல்லி இது எல்லாத்தையும் நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில நான் இன்னைக்கு பால் பெருங்காயம் எப்பயும் போல எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வறுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு அந்த கடாயில அந்த சூட்லயே போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துரும். அதையும் இதில கூட ஆட் பண்ணி ஆற வச்சு அரைச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான கருவேப்பில பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். என்னதான் விதவிதமா பொடி அரைச்சாலும், இந்த சட்னியோட காம்பினேஷன் பொடி சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்ற ஹஸ்பண்ட் இன்னுமே இருக்காங்க. அப்படிதான்